மட்டன் பிரியரா நீங்கள் அப்போ இந்த ஆணை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் ஊர் ஸ்டைல் தாலியானம். இதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. வெங்காயம் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் நல்லது. ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 4-5 பல் பூண்டு தட்டிட்டு அதையும் சேர்த்துட்டு எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து கொழுப்போடையும் கொஞ்சம் எலும்போடையும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஆணத்துக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மட்டன் நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் கலருக்காக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு கறி வேகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. ஒரு 3 விசில் வரைக்குமே மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான மசாலா எடுத்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். குழிக்கரண்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 குழிக்கரண்டி அளவு வரும். நல்ல சிம்லேயே வச்சுட்டு செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது, சிம்லேயே வச்சுக்கணும். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 பூண்டு அளவுக்கு முழுசாக உரிச்சிட்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை அந்த சூட்டோடைய மல்லித்தூளோடைய கலந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கடுத்து பொரிய அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், நார்மல் இடியப்ப மாவுன்னு சொல்லலாம் அரிசி மாவு அது ஒரு அரை டீஸ்பூன் மிளகு தூள், இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு தனியாக நீங்கள் வறுத்து அரைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு லாங் வீடியோவில் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு நார்மல் புழுங்கல் அரிசி எடுத்து அதை வறுத்து அது கூட அரை டீஸ்பூன் மிளகும் சேர்த்து வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போது கறி நல்லா வெந்து வந்துருச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூட உருளைக்கிழங்கு நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எங்களுக்கு உருளைக்கிழங்கு சேர்க்குறது ரொம்ப பிடிக்கும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி மாவு, பொரியரிசி மாவு பேட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப முழுசாகவும் சேர்த்துட வேணாம். உங்களுக்கு திக்னஸ் தகுந்த மாதிரி பார்த்து கரெக்டாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. அப்படியே சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். மாவு நல்லா கொதித்து கொஞ்சம் ஆணை நல்லா திக்காகி வரும். இந்த டைமில் தான் நம்ம வந்து மல்லித்தூள் சேர்க்கணும். மல்லித்தூள் நம்ம சேர்த்து வேக வைக்கவே கூடாது. இதுதான் லாஸ்ட் ப்ராசஸாக இருக்கணும். ஸோ நம்ம அந்த வறுத்து வச்சுருக்க மல்லித்தூளை அப்படியே தூவி விட்டுட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டோன்னா தான் நமக்கு அந்த ஸ்மெல் நல்லா சூப்பராகவே இருக்கும். இந்த மல்லித்தூள் வறுக்கிறது தான் உங்களுக்கு முக்கியமான ப்ராசஸாக இருக்கும். ஸோ இதை வந்து பொறுமையாகவே வறுத்து எடுத்துக்கோங்க. இதை அப்படியே மூடி வச்சு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா தம் ஆகி வேகட்டும். நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு அந்த பூண்டெல்லாம் மேலே மிதந்து வரும். அது பார்க்கும்போது அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆணை ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கரம் மசாலா அரைக்காமல் இஞ்சி பூண்டு சேர்க்காமல் ரொம்ப அருமையாக சிம்பிளாக சூப்பரான மட்டன் தாலியானம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்